தமிழக வரலாற்றிலேயே இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதங்கள். கடந்த அதிமுக திமுக 1967 பிறகு அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தன. குறிப்பாக 2012 பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியலில் தமிழக சட்டப்பேரவை என்பது பேச்சுரிமை, செயல் வடிவங்கள், திட்டங்கள் வடிவமைப்பது எல்லாமே இடக்கு முடக்கானவும், கண்டதை காட்சி கொண்டதை கோலமாகவும், நாகரிகம் பண்பாடு இல்லாமல் எதிர்கட்சிகளை வெளியில் அனுப்பி கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை திட்ட மதிப்பீடு தொகைகளை விதிய 110 தான் எல்லாருமே இதுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தாவேக்கா சார்பில் புது முகங்கள், புதிய அமைச்சர்கள், புதிய அரசு. ஸோ அதனால இன்னைக்கு என்னன்னா அதிமுக திமுக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழம் தின்னு கொட்டைப்பட்ட பெருச்சாளிகள். ஆகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், ஊழலில் சிக்கிய பல அமைச்சர்கள் இந்த புதிய தாவேக்கா அரசிடம் என்ன செய்வதற்கு எது செய்வதற்கு என்று தெற்கு தடுமாறி திசை மாறி கொண்டிருக்கின்றார்கள். பலர் லண்டனில் செல்கிறார்கள், பலர் சிங்கப்பூர் செல்கிறார்கள், பலர் தலைமறைவாகிறார்கள். பலருடைய தம்பிகளை லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் ஒட்டக்கூடிய சூழ்நிலை இன்று தமிழக அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னால நடந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் என்ன பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சி என்பது சிறப்பான ஆட்சி அமைக்குது, நீங்க ஊழலை பற்றி பேசுறீங்க, ஊழலுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்ன ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி கேட்கிறாரு. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் பதில் கூறினார்கள். என்ன கூறினார்கள் என்றால், கடந்த திமுக ஆட்சி நடைபெற்ற பல அமைச்சர்களின் ஊழல் கோப்புகள் என் மேஜையில் உள்ளன. ஆகவே நீங்களாக இல்லாவிட்டால் தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்தீர்களானால் நாங்கள் அந்த மேஜையில் இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை வெளியில் கொண்டு வந்து மக்களிடம் அம்பலப்படுத்த விட்டாதீங்க ஐயா என்று முதலமைச்சர் சொல்றாரு. இதற்கு தற்போது தாவேக்கா அமைச்சரில் இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் பதிலளித்து சொல்றாருன்னா, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரும்னு நீங்க கனவிலே நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது, நாங்கள் மக்களுக்கான சேவகர்கள். ஆகவே எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இனிமேல் உங்களுக்கு எழுச்சி என்பதே இல்லை, அனைத்தும் வீழ்ச்சி தான் என்று புசி ஆனந்த் சொல்றாருங்க. அதே போல ஆதூர் அர்ஜுனா அவர்கள், அதே போல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், சில குறிப்பிட்ட விரல் விட்டக்கூடிய சில அமைச்சர்கள் பேசுறாங்க. அதே போல தமிழே படிக்க தெரியாமல் மனமார்ந்த நன்றிக்கு மன்மத நன்றிகள் என்று சொல்றாங்க. அது மாதிரி நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க சட்டப்பேரவை வாடிகன் திருச்சபையாக ஆக்கி பேசக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு சைடுல சிரிக்கிறதுக்கா, இன்னொரு சைடுல சங்கடப்படுறதுக்கா, இன்னொரு சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏண்டா இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஊழல் செய்து மக்களை மதிக்காமல் அரசு கஜானாவை துடைத்து வலித்து தங்களுடைய குடும்ப தண்டனை பிரிக்கிறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக புதிய ஒரு முகத்தை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ரீல்ஸ் மோகம், செல்போன்ல இருக்கிற ரீல்ஸ் மோகம் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான பேசும் பொருளாக இருக்கின்றதோ, அதே போல் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் உலக அளவில் சோசியல் மீடியாக்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றதோ, அதே போல் இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நடக்கும், அது பாட்டு போகும் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாமானிய அப்பன் குப்பன் சுப்பன் கூட சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய காரசாரமான விவாதங்களை மக்கள் பார்த்து ரசிக்கின்றனர் மட்டுமல்ல, ஓஹோ சட்டப்பேரவைனா இப்பெல்லாம் இருக்குமா என்ற நிலைப்பாடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் சொன்னது மாதிரி எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நிதிநிலைகளை எல்லாம் சுருட்டி கொண்டு அவங்க செல்லிருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலுமே இப்ப பார்த்தீங்கன்னா லஞ்சங்கள் குறைந்துன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன விஷயம்னா, போன முறைலாம் 10 லட்சம் ஒரு பட்டா தாலுகா ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா வாங்க போனோம்னா 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்பாங்க, அந்த இடத்துக்கு வேல்யூ பொறுத்த வரைக்கும். இப்ப என்ன பண்றேன்னா ஏதோ கொடுக்கப்பா, ஏன்னா இல்லட்டா விஜிலன்ஸ் துடுக்கி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு நிலைமையில இருக்குது. அது மாதிரி பத்திரப்பதிவு ஆபீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த வேலைச்சேரியில் இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலர் ஒரு சப்ரைசர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு பொண்டாட்டி பேர்லையும் அவருக்கு பேர்லையும் சொத்துக்களை வாங்கி அவ்வளவு குமிச்சிருக்காருன்னா, ஒரு சாதாரண பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற ஒரு சப்ரைசரே இத்தனை கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காருன்னா
இதெல்லாம் என்ன காரணம்னா, கடந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ரைசர் டிரான்ஸ்ஃபர் 1 கோடி ரூபா. ஒரு சப்ரைசர் டிரான்ஸ்ஃபர் 1 கோடி. ஒரு ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபர் 1 கோடி. ஒரு இப்படி எல்லாத்துலயுமே கோடி, 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 கோடி என்று சொல்லுகின்ற போது வாக்களித்த மக்கள் தெருக்கோடியில் நிற்கிறாங்க. அப்படிக்கின்ற போது இந்த மாதிரி ஊழல் நிலைப்பாடு இன்னைக்கு விஜய் ஆட்சி வந்த பிறகு நிறைய ஊழல்களை கலைச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எஸ்பி ஆபீஸ்லயும் மாநகர கமிஷனர் ஆபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா, உங்களிடம் காவல்துறை லஞ்சம் கேட்டால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கன்னு வெட்ட வெளிச்சம் போட்டு பத்திரிகையிலே ஒரு ரகசியமாக ஒரு செல் நம்பரையும் அந்த செல்லுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் வந்து பதிவு பண்ணிருக்காங்கன்னா, இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது பல இடங்களில், அதாவது காவல்துறையை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே சிஎஸ்ஆர் கொடுக்கறது, எஃப்ஐஆரும் போட கிடையாது. அந்த சாமானிய மக்களுடைய நியாயங்களும் அம்பலத்தில் ஏறாது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு சாமானிய மக்களும் நீங்கள் பணம் கேட்டால் வெளிச்சம் போட்டு காட்டுங்கள், ரகசியமா எங்களுக்கு கொடுங்கள் என்ற ஒரு சொல்லக்கூடிய தைரியம் ஒரு அரசுக்கு உள்ளது அல்லவா? அதை நம்ம பாராட்டணும். தவேக அரசு மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவருடைய கொள்கைகள் வேறுபாடுகள் இருக்கலாம், செயல்பாடுகள் வேறுபாடாக இருக்கலாம். காரணம் என்றால் இப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கிட்டத்தட்ட மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு வருமானத்தை பிறகு கார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பிஏக்களுக்கு ஒரு படி, இவங்கெல்லாம் ஏங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலோ எதிர்கட்சியாக இருந்தாலோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் எம்எல்ஏக்கள் இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் குறைந்தபட்சம் 50 கோடியிலிருந்து 150 கோடி வரைக்கும் சாமானிய ஒரு லேலபில பெரும்பாலான 90% எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சர்வீஸ் பண்ண வராங்களா சொல்லுங்க? எல்லாமே கட்ட பஞ்சாயத்து, லேண்ட் டீலிங்கு, எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே நேரத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு விவசாயம் சார்ந்த மக்களுக்கு கொடுத்தா கூட அது ஒரு பலனாக இருக்கும். ஆகவே எம்எல்ஏக்களுக்கு அரசினுடைய செலவில் வாகனத்தை கொடுப்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரும் அதுல அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் அல்ல என்பது என்னுடைய பதிவு. அதே போலதான் அதே நம்ம குற்றத்தை தவறுகளையும் சுட்டி காட்டுறோம். இன்னைக்கு காவல் நிலையத்துல இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றவர்களிடம் லஞ்சம் கேட்டால் அதற்கு உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், அதே போல ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர், தாம்பரம் மாநகர காவல்துறை ஆணையர், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் உள்ள எஸ்பி அலுவலகங்களிலும் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் ரகசியமாக செல் நம்பர்களை கொடுத்து இது படிக்கணும். இதுவே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பாருங்க வந்து. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லஞ்சம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன, வாங்கிறதுக்கும் பயப்படுறாங்க, கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த நபர்கள் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே நேரத்தில் இதே காவல்துறையில 25% அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. வாங்குற சம்பளத்தை கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய எத்தனோ நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அது நம்ம பொது தளத்தில் சொல்ல முடியாது. ஒருத்தரை அவர் வாங்கலன்னு சொல்லும்போது இன்னொருத்தர நீ பாத்தியான்னு கேட்பாங்க. சோ அதனால அந்த ஆர்குமெண்ட் நமக்கு தேவை கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வந்து லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பது வெளிப்படையான ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல லஞ்சத்தை வந்து 75% இன்னும் ஒளியல்ல. காரணம் என்ன, எல்லா இடத்துலையும் இலைமுறை கைமுறையாக வாங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்க ஊராட்சி மன்றத்தை பாருங்க, பேராட்சி மன்றத்தை பாருங்க, நகராட்சியில பாருங்க, கார்பரேஷன்ல பாருங்க. ஏன் இன்னைக்கு போலீஸ் காவல்துறையில வந்து லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் கேட்கறாங்க, கொடுக்குறாங்க என்பது எல்லா டிஜிபி தலைமையில மீட்டிங் போட்டு எல்லா மாநகரத்திலேயே உள்ள இதெல்லாம் போலீஸ் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அதே போல வந்து பத்திரப்பதிவு ஆபீஸ்லயுமே இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நம்பரை கொடுங்க, வட்டார போக்குவரத்து துறையில ஒரு நம்பரை போடுங்க, ஊராட்சி அலுவலகத்தில் போடுங்க, கார்பரேஷன்ல போடுங்க, நகராட்சியில போடுங்க. ஆனா நீங்க சொல்லலாம் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குன்றது எனக்கு சொல்லலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டம் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாவட்டத்தில் தான் ஓரளவுக்கு செயல்படுறாங்க. ஒரு 5 மாவட்டத்தில் சின்சியரா செயல்படுறாங்க. ஒரு 10 மாவட்டத்தில் ஓரளவுக்கு செயல்படுறாங்க. மீது மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல உட்காந்து அதிகாரியா உட்கார்ந்தா அங்க லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியும்னு சொல்லுங்க. அங்க யாராவது ஒரு சோர்ஸ் மூலமாக ஐயா ஆள விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆட்சி வந்தவுடன் பல இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையில கைது வழக்கு பதிவிட்ட பல ஊழல் அதிகாரிகள் தப்பி விட்டிருக்கிறார்கள். அவர்களை துறை ரீதியாக கூட மாற்றமா நீங்க வச்சிருக்காங்க பல உள்ளாட்சித்துறை அதிகாரிகள்லாம். அதனாலதான் அதை சொல்றேன். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சேலம் மாநகராட்சி எல்லாம் பாருங்க, அந்த திவாலாக்கி மூடுற கண்டிஷன் உள்ள நிலைமை இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல பாருங்க, ஈரோடு கார்பரேஷன்ல பாருங்க, ஏன் மதுரை கார்பரேஷன்ல திமுக ஆட்சியிலே பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க.
ஊழல் அதிகாரிகள் மீது இந்த ஆட்சியில் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சிகளில், மெட்ரோ வாட்டர் துறைகளில் ஊழல் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக ஊழல் இப்போது ரகசியமாக காட்டாறு போல், நான் சொன்ன மேற்கொண்ட இடங்களில் காட்டாறு போல் ஓடுகின்றது. பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர்ல பாத்தீங்கன்னா லஞ்சம் ரகசியமாக நடமாடி கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட லஞ்சங்களை ஒழிப்பது எப்படி? ஆகவே இந்த துறையெல்லாம் நீங்க கோடிட்டுக்கு பாத்தீங்கன்னா அதாவது உள்ளாட்சி துறையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரின் கையில் தான் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு அரசு செயலராக ககன் சிங் பேடியும், நகராட்சி இயக்குநராக மதுசூதன் ரெட்டியும், சென்னை மாநகராட்சி ஆணையராக சம்ரான் அவர்களும், பேராட்சி இயக்குநராக பிரியங்கா அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளில் 2 பேருக்கு தான் அதிகாரத்தினுடைய ஆள்கொள்ளக்கூடிய ஆளுமை குட்டிக்குரிய அதிகாரத்துக்குள்ள இருக்கின்றார்கள். அவரிடம் யார் போய் சொல்வது? அவர்களுக்கு தெரியாதா? ஒரு அதிகாரியை போட வேண்டாம், அந்த அதிகாரி ஊழல்வாதிகளா, நல்லவரா, கெட்டவர்களா, இவங்களை மீது சொத்து குவிப்பு வழக்குகள் எதுவுமே இவர்களுக்கு கண்டுகொள்ளவில்லைன்னா ஒரு அதிகாரி எல்லா இடத்திலும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த துறை சார்ந்த கீழ்மட்டத்தில் அதிகாரிகளும் அதை சொல்லுவதில்லை. அப்படிங்கின்ற போது இந்த பணம் எல்லாம் எங்கே செல்கின்றது? கடந்த திமுக ஆட்சியிலே ஈடியே சொல்லுது, 5 ஆண்டுகளுக்கு 85,000 கொடுத்து 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு லஞ்சமே பொருளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது, இந்த தாவேக ஆட்சி வந்த பிறகு பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டரில் கடந்த 15 ஆண்டு கால ஆட்சியிலோட ஊழல்கள் காட்டாறு ஊழல் ஓடினதல்லவா? 2017 உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே பி முனுசாமி இருந்தார். அதன் பிறகு எஸ்பி வேலுமணி இருந்தார். அதன் பிறகு கே என் நேரு இருந்தார். இவர்கள் 2 பேருமே, கே பி முனுசாமி, அடுத்தது வேலுமணி, கே என் நேரு எல்லாம் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், கொண்டான் கொடுத்த எல்லாரையும் வச்சு பவர் சென்டர் வச்சு தானே கொள்ளடிச்சாங்க. இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏன் இப்ப கரண்டில் இருக்கிற அதிகாரி ஏன் நடவடிக்கை எடுக்கல என்றால், இவர்கள் இந்த அதிகாரிகள் கடந்த திமுக ஆட்சியிலும், இந்த அதிகாரிகள் கடந்த அதிமுக ஆட்சியிலும் பணியாற்றியவர்கள். ஆகவே நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வயல மண்ணு என்ற பழமொழியை போல் முதலமைச்சரை இவர்களை ஏமாற்றுகின்றார்கள். ஆகவே காவல்துறை எல்லா துறையிலுமே இன்னைக்கு லஞ்சம் வாங்கினால் பிரச்சனை வரும், மாட்டிக்கிடுவோம், சிக்கிடுவோம் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது, நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டரில் ஏன் காட்டாறு போல் லஞ்சத்தை பெருக்கெடுத்து ஓட வைத்துள்ளார்கள்? ஏன் லஞ்ச அந்த பழைய ஒப்பந்த பணிகளையோ அல்லது இதுக்கு மேல் நடந்த பணிகளை ஏன் ஆய்வு செய்யவில்லை என்றால் நடுக்குகின்றார்கள், முதலமைச்சரை ஏமாற்றுகின்றார்கள். ஆகவே உள்ளாட்சித்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு பேர் கெட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இதையும் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடக்கின்றன, பல விஷயங்கள் நடக்கின்றன, சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு 2 நாளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆது அர்ஜுனா அவர்கள் சட்டப்பேரவை தீர்மானம் போட்டு சொல்லியுள்ளார். என்னென்றால், சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய பிஆர்ஆர் பஸ் ரூட் சாலை பணிகளில் பிரதான சாலைகள் எல்லாம் இனிமேல் பொதுப்பணித்துறை தான் செய்யும் என்று ஒரு செக் வச்சிருக்காரு. ஏன் செக் வச்சிருக்காருன்னா, சென்னை மாநகராட்சியுடைய பிரதான சாலைகள் சொல்றாரு குண்டும் குழியுமா இருக்குது. எப்படிங்க குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கான்ட்ராக்டரை, அந்த பணிகளை எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் கடந்த திமுக ஆட்சியிலும் கடந்த அதிமுக ஆட்சியிலும் செய்யக்கூடிய அமைச்சர்களின் பினாமி ஒப்பந்ததாரர்கள். அந்த ஒப்பந்த பணிகளை ஒதுக்கும் போது அந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகளும், கையூட்டு பெற்ற அதிகாரிகள் பல கோடிகளை லஞ்சமாக கொடுத்து அவர்களும் இந்த பணிக்கு வருகின்ற போது எப்படி குண்டும் குழியுமா தான் அந்த ரோடு இருக்கும் சொல்லுங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் தான். இதே போல் சென்னை மாநகராட்சியில் பிரதான சாலைகளை பொதுப்பணித்துறை எடுத்து நடத்துவது போல ஈரோடு, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பிரதானமான மாநகராட்சிகளிலும் ஸ்பெஷல் கிரேடு நகராட்சிகளிலும் உள்ள பிரதான சாலைகளை இதே போல் பொதுப்பணித்துறை எடுத்து நடத்தினால்தான் இதற்கு முன்மாதிரியாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஆது அர்ஜுனா முதல்ல பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தெரியாது. காரணம் என்றால், சென்னை மாநகராட்சியில் பொதுப்பணித்துறை இன்னைக்கு சாலைகளை பொதுப்பணித்துறை கையகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் கடந்த 15 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில் மழைநீர் கால்வாயில் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? சாலை பணிகள் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? பூங்கா பராமரிக்கிறேன் என்று எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? சிறப்பு செயலாக்க திட்டம் என்ற பெயரில் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? சென்னை மாநகராட்சியில் பில்டிங்ஸ் கட்டுகிறேன் என்று எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? பாலங்கள் கட்டுகிறேன் என்று எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினார்கள்? கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுகிறேன் என்று எத்தனை ஆயிரம் கோடிக்கு அவர்கள் அனுமதி பெற்றார்கள்? எத்தனை ஆயிரம் கோடி வாங்கினார்கள் என்றால் ஆய்வு செய்ய தயாரா? ஏனென்றால் அதுக்கு எல்லாம் கேட்கிறாங்க சென்னை மாநகராட்சி கமிஷனர், அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னா ஊழல்வாதி எப்படிங்க ஆதாரத்தை காட்டுவாங்க சொல்லுங்க. ஒரு அடிப்படை, ஒரு பில் கலெக்டர்களுக்கு இருக்கிற அடிப்படை விஷயங்கள் கூட
அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகளுக்கு அடிப்படை பில்கட் இருக்கிற ஒரு தத்துவங்களோ ஒரு சிந்தனை கூட இல்லாமல் தான் ஒரு உயர் அதிகாரி என்ற மனோபான் இருந்தால் எப்படி இந்த சமூகத்தை நீங்கள் நல்லாட்சி கொடுக்க முடியும்? ஆகவே முதலமைச்சர்களே, இது போன்ற சில விஷயம் தெரியாத அதிகாரிகள், சொல் பேச்சை கேட்காத அதிகாரிகள் என்ன இருக்கின்றார்கள்? நாம் அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டோம், நாம் நினைக்கிறதான் சட்டம் என்றால், சென்னை மாநகராட்சியில் பல ஊழல்கள், சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய கடந்த 20 ஆண்டு காலமாக பணி செய்து ஓய்வு பெற்ற இப்போதும் இருக்கிற பல ஊழல் அதிகாரிகளின் வீடுகளை ரெய்டு செய்தால் சென்னை மாநகராட்சி கடனை பாதி அடைக்கலாங்க. இவ்வளவு நாங்க பட்டியல் தரோங்க, எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த உடனே லஞ்சம் வாங்கக்கூடாது என்று சொன்னா என்ன பண்றாங்க தெரியுமா சார்? மாண்புமிகு முதலமைச்சர்களே, லஞ்சம் இப்போது எப்படி ரகசியமாக வாங்குகின்றார்கள்? லஞ்சம் குறைந்த 25% குறைந்து இருந்தாலும் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பல பொறியாளர்கள் அப்படியே தன்னை ஒரு 24 கிடையாது சிலர் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மாநகராட்சி நான் சொன்ன மழைநீர் கால்வாய் ஆய்வு செய்து பாருங்கள். பல ஆயிரம் கோடி பணம் எங்கே சென்றது? 2011 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்ப பார்த்தாலும் ரோடு வேலை, எப்ப பார்த்தாலும் மழைநீர் கால்வாய் பணிகள், எப்ப பார்த்தாலும் பூங்காக்கள், மெரினா பீச்சை வைத்து கடந்த திமுக ஆட்சியிலே ப்ளூ பீச் என்ற திட்டம் கொண்டு வந்தார்கள். சீரணி அரங்கத்திலே அந்த காட்டில் இருக்கக்கூடிய மூங்கில்களையும் கொஞ்சம் டார்பாளையம் கொண்டு போட்டு அதுக்கு பல 100 கோடிகளை போலி பில் போட்டு அமைச்சரின் உரை நடத்தக்கூடிய அந்த கம்பெனி மூலமாக போலி பில்லை போட்டது. அதை பழைய மாநகராட்சி ஆணையர்கள் நீங்க விசாரிங்க. ஏன் இப்ப இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாதா? இப்ப சாமானியமா எங்களுக்கே தெரியுதுன்னா என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஆகவே இந்த ஆட்சி மேன்மையாகவும் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் ஊழல் அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும். உள்ளாட்சித்துறையில் ஒடிகட்டி பறந்து பல அதிகாரிகள் ரகசியமாக பினாமிகளை வைத்து டெண்டர் வேலை செய்கின்றார்கள். இந்த டெண்டர் வேலை செய்கின்றது யாரிடம் கொடுக்கிறார்கள் பட்டியலை நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீனி சக்கர சித்தப்பா சீட்டிலை நக்கப்பா என்ற நிலைப்பாடுதான் வருகின்றது. அந்த சூழ்நிலையில் இன்று சிறப்பாக உங்களுடைய ஆட்சி அமைய வேண்டுமானால் ஊழல்வாதிகளை நீங்கள் களையெடுங்கள். காரணம் என்னவென்றால் 2 நாளுக்கு முன்பு முந்தைய டெல்லி மாநிலத்தில் ஆம் ஆத்மி அமைச்சரவையில் பார்த்தீங்களா, சத்யேந்திர ஜெயின் என்ற நீர்வளத்துறை அமைச்சர், அந்த நீர்வளத்துறை அமைச்சர் ஊழல் செய்து 18 மாதமாக சிறைச்சாலையில் கம்பெனி கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் ஜாமீன்ல வெளியே வராரு. இப்ப இதெல்லாம் மாட்டாருன்னா கழிவுநீர் இருந்தது, பாதாள சாக்கடை திட்டம், கழிவுநீர் சுத்திகரிப்பு, அதாவது ஸ்டோரேஜ் வாட்டர் ரீசைக்கிளிங், அந்த திட்டத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து அதற்கு ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள், பொறியாளர்கள், அதை எடுத்த ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் இன்று வழக்கு செய்து மீண்டும் கைது செய்வார்கள் என்றால், அதை விட ஒரு டெல்லி என்பது 4 எம்பிக்களை கொண்ட தொகுதி. அந்த டெல்லியை ஆளக்கூடிய மாநிலத்தில், அந்த யூனியன் பிரதேசத்தில் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் செய்த ஊழல்களையும், பாதாள சாக்கடை திட்டத்தில் நடந்த ஊழல்களையும், கழிவு சுத்திகரிப்பு ஊழல்களையும் அந்த கைது செய்து 18 மாதம் சிறையில் இருந்தார்கள். மீண்டும் இந்த ஊழல் வழக்கில் கைது செய்வார்கள். ஆனால் ஒரு சின்ன மாநிலம் சென்னை மாநகராட்சியை விட அந்த அளவுக்கு தான் டெல்லி யூனியன் பிரதேசம், அந்த மாநிலத்தில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் ஊழல் செய்து கைது செய்துள்ளார்கள். ஆனால் தமிழகத்தில் யாரை கைது செய்துள்ளீர்கள்? யார் மீது வழக்கு தொடுத்தீர்கள்? இந்த வழக்கு எல்லாம் நீர்த்து போன கதையாக இருக்கின்றது அல்லவா? அப்படி என்றால் மெட்ரோ வாட்டர் எத்தனை ஆயிரம் கோடி, அந்த திட்டங்களை செய்தது யார்? அந்த திட்டங்களை உருவாக்கினது யார்? அந்த மெட்ரோ வாட்டரில் பணியாற்றக்கூடிய பொன்னம்பலவாணன் யார்? மெட்ரோ வாட்டர் பணி செய்த ராமசாமி யார்? டோட்பல் பணி செய்த தங்கவேலு யார்? இப்படிப்பட்ட பல ரிட்டையர்மெண்டான ஊழல் அதிகாரிகளை கன்சல்டன்சி என்ற பெயரை வைத்துக் கொண்டு கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய உள்ளாட்சி துறையை சுரண்டி தமிழ்நாட்டுடைய கஜானாவை துடைத்து எறிந்த அந்த ஊழல் அதிகாரிகள் மீதோ, அந்த துறை சார்ந்த அமைச்சர் மீதோ, அந்த அமைச்சரின் உதவியாளர்கள் மீதோ ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதற்கு முதலமைச்சர் கேட்பாரா? முதலமைச்சருக்கு தெரியாதல்லவா? அப்படி என்றால் தற்போது இந்த துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தானே அந்த பட்டியலை கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் இப்போது இருக்கிற அந்த துறை அதிகாரிகள் கடந்த அதிமுக திமுக ஆட்சியிலும் இதே துறையில் நீங்கள் பணியாற்றினீர்கள். அப்படி என்றால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு இந்த கொள்ளையிலே, கூட்டு கொள்ளையிலே அதிகாரிகள், உயர் அதிகாரிக்குள்ளே மாறி மாறி கோஷ்டி பூசல் உள்ளதனால் பல ரகசியங்கள் வெளியில் வருகின்றன. அப்படி என்றால் இந்த இன்னைக்கு இருக்கிற நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர் துறையை பராமரிக்கிற உயர் அதிகாரிகள் யாரை காப்பாற்ற நீங்கள் நடிக்கின்றீர்கள் என்று
முதலமைச்சரிடம் சொல்லுங்க. ஐயா, எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது, எங்களால் ஊழல்வாதிகளை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, கடந்த ஆட்சியில் எவ்வளவு பணிகள் நடைபெறும் எங்களால் சொல்ல முடியாது, நாங்கள் தவிக்கிறோம், செயல்படுங்கள், அல்லது எங்களை போன்ற சமூகத்திடம் கேளுங்கள், நாங்கள் பதில் தருகிறோம். எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை விட 100 மடங்கு இப்போது இந்த உள்ளாட்சித்துறை இருக்க உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் தெரியும் தெரியும். ஆனால் முதலமைச்சருக்கு தெரியாது தெரியாது என்று நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும். 2027 ஜனவரி மாசத்திலிருந்து ஊழல் அதிகாரிகள் அனைவரையும் களை எடுக்கப்பட்டு பாரிராஜாவின் புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்தின் தலைப்பை போல் தாவேக அரசு புத்துணர்வு பெற்று புது நம்பிக்கை பெற்று மக்களின் நல்லாட்சி புரியும் என்ற நிலைப்பாடும் தகவல்கள் உள்ளன. ஆகவே இன்றைக்கு ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, இப்படிப்பட்ட பல துறைகளிலும் முதலமைச்சர் தெரியாது நினைப்பது தவறான விஷயம். அவருக்கு எல்லாம் தெரியும். தெரியாது போல இப்போது இருக்கின்ற காரணம் நிர்வாகம் நடக்க வேண்டும் அல்லவா? ஆகவே ஊழல்வாதிகளை களையெடுப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவும் மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்ற விழிப்புணர்வு எடுப்பது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அண்ணா கண்ட கனவு, காமராஜர் கண்ட கனவு, காந்தி கண்ட கனவு, அண்ணல் அம்பேத்கர் கனவுகளை எல்லாம் இப்போது தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார். அந்த நிறைவேற்றி வருவதற்கு மக்களாகிய நாமும் துணை இருப்போம். ஊழல்வாதிகளை முகத்திரையை போட்டு கிழிப்போம், மக்களுடைய வெளிச்சம் போடுவோம். இதன் மூலமாக ஊழல் களையப்படும் என்பது என்னுடைய பதிவு. நன்றி, வணக்கம்.